Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ November 18th கான current affairs தான் பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, which of the following bank has been authorized by RBI to collect direct tasks on behalf of the Central Board of Direct Task? ஓகேவா? ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணுறோம் இல்லையா, இன்கம் டாக்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டாக தான் பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆர்பிஐ வந்து இந்த பேங்க் பெர்மிஷன் கொடுத்தது மூலியமா அந்த பேங்க்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பேங்க் மூலியமாவே அவங்களுக்கான டாக்ஸஸை பே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ரீசெண்டா எந்த பேங்க்குக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பைல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஸ்வவீர் அகுஜா அப்படின்ற பர்சன் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓவா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஎல் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. அதோடைய எம்டி அண்ட் சிஇஓ விஸ்வவீர் அகுஜா அப்படின்ற பர்சன். அண்ட் இதோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்னாகா பேங்க் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய டேக்லைன். என்னது? அப்னாகா பேங்க் அப்படிங்கிறது. எந்த பேங்கோடைய டேக்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்கோடைய டேக்லைன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஆர்பிஎல் பேங்க்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா இன்கம் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற டைரக்ட் டாக்ஸ்க்கு அவங்க பேங்க் மூலியமாவே பே பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ இன்னொரு பேங்க்குக்கு வந்து இந்த பெர்மிஷனை வந்து கொடுத்திருந்தாங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரூர் வைசியா பேங்க் தான். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கரூர் வைசியா பேங்க்குக்கு ஆர்பிஐ இதே பெர்மிஷனை வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ கரூர் வைசியா பேங்க்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் அவங்களுக்கான இன்கம் டாக்ஸை இந்த பேங்க் மூலியமாவே பே பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி டாக்ஸஸ் எல்லாமே வந்து யார் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா யார் மூலியமா நம்ம போவோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஆர்பிஐ வந்து இந்த ரெண்டு பேங்க்ஸுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following organization has given in principle note to NSDL e-governance as a account aggregator? ஓகேவா? ஸோ இந்த NSDL e-governance அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ சாரி, இந்த NSDL e-governance infrastructure அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது NSDLக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ NSDL அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படிங்கிறது தானே. ஓகேவா? ஸோ NSDL உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்றது. அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மஜா சந்துரு அப்படின்ற பர்சனை தான் வந்து NSDL உடைய எம்டி அண்ட் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் தி சப்சிடரி தான் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NSDL. என்னது? NSDL e-governance infrastructure அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு இப்போ ரீசெண்டா என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NSDL e-governance as a இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டரா வந்து ஆக்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த NSDL e-governance உடைய எம்டி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் ஷேத்தி அப்படின்ற பர்சன். ஓகேவா? டோட்டலா NSDL ஆர்கனைசேஷனுக்கு எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு கேட்டா பத்மஜா சந்துரு அப்படின்ற பர்சன். இந்த NSDL e-governance-க்கு எம்டியா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் ஷேத்தி அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆக்ட் பண்றாங்க. இந்த NSDL ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெபாசிட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கான டிமேட் அக்கௌண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து NSDL மேனேஜ் பண்ணுவாங்க. சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு பேன் கார்டெல்லாம் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, பேன் கார்டெல்லாம் நமக்கு யார் இஷ்யூ பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NSDL தான் வந்து நமக்கு பேன் கார்ட்ஸை இஷ்யூ பண்றாங்க. அதே மாதிரி இப்போ பேன் கார்டை வந்து நம்ம பேன் நம்பரை ஆதார் நம்பரோட லிங்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல வந்து பேன் நம்பர் எல்லாமே ஜாயின் பண்றோம் இல்லையா, ஓகேவா? ஸோ நமக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நேம்ஸுக்கும் நம்ம பேன் கார்டில் இருக்கிற நேம்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கூட நம்ம யாரை போய் பார்ப்போம், யார்கிட்ட இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே NSDL கிட்ட தான் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த NSDL e-governance-க்கு வந்து இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டரா ஆக்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை யாரு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டரை பத்தி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம அதை வந்து வேற யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மொத்தமாவே வந்து கிடைக்கிறதுனால அவங்க என்னென்ன ஏரியாஸ்ல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எப்படி கிரேட்டரா வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த 2 யூசஸ் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ல இருக்கு. ஸோ ரீசெண்டா NSDL e-governance வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டரா வந்து ஆக்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் யாரு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், India's first fisheries incubator has inaugurated at. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபிஷரி இன்குபேட்டரை எந்த பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா LIFIC அப்படிங்கிறது. ஓகேவா? LINAC NCDC. NCDC அப்படிங்கிறது என்ன? நேஷனல் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ NIC NCDE அண்ட் ஃபிஷரிஸ் பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது தான் இந்த LIFC உடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஃபிஷரிஸ் பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபிஷரிஸ் செக்டார்ஸ்ல வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குருகிராம் ஹரியானால தான் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிஷரிஸ்க்கு ரிலேட்டடா ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா? என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாட யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாட யோஜனா அப்படிங்கிறது தான் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷரி செக்டார்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் அண்ட் 2 டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷனை வந்து 22 மில்லியன் டன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? என்னது? இந்த பிரதான மந்திரி மத்ஸ்ய சம்பாடா யோஜனாக்கு கீழே ஃபிஷரிஸோட ப்ரொடக்ஷனை 22 மில்லியன் டன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? அந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 lakh crore இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் எப்பைக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2025 பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 lakh crore 22 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து 1 lakh crore வந்து 1 lakh crore இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமுடைய மெயின் ரீசன். அண்ட் இதுக்காக இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபிஷரி இன்குபேட்டர் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குருகிராம் ஹரியானால தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 4 ஸ்டேட்ல இருந்து 10 இன்குபேட்டர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? எந்தெந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், ஓகேவா? ஸோ பீகார் அண்ட் இன்னொரு ஸ்டேட். இந்த 4 ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 இன்குபேட்டர்ஸை வந்து இங்க கொண்டு வராங்க. ஹரியானாவுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து மனோகர் லால் கட்டர் அண்ட் அதோடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்டாரு தட்டாரியா அப்படின்ற பர்சன் தான் வந்து கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட், which state government has launched food and supplies chatbot on WhatsApp? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபுட் அண்ட் சப்ளைஸ் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப் சாட்போர்ட் மூலியமா அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா வாட்ஸ்அப் சாட்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை அந்த சாட் மூலியமா வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கான அந்த சர்வீசஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இது அமேசான், ஃபிளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்ல நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சாட்போர்ட் மூலியமா புதுசா ஒரு ரேஷன் கார்டை வந்து இஷ்யூ பண்றாங்க. ஓகேவா? ஸோ ரேஷன் கார்டுக்கான ஃபார்ம் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். இதை யூஸ் பண்ணி வந்து அவங்க புது ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா கூட இந்த சாட்போர்ட் மூலியமா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சாட்போர்ட் மூலியமா புதுசா ஒரு ரேஷன் கார்டை கொடுக்கறதும் அந்த சர்வீஸ் அண்ட் அவங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரைஸ் பண்றதுக்கான இந்த 2 சர்வீஸையுமே வந்து இதுக்கு கீழே எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has partnered with Google to support MSMEs? ஓகேவா? ஸோ எந்த கம்பெனி வந்து கூகுளோட சேர்ந்து இந்த MSMEக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். டோட்டலா கூகுள் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து MSMEக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15 மில்லியன். ஓகேவா?
ஸோ எந்த அமௌண்ட் 15 மில்லியனுக்கான அமௌண்ட்டை இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக கூகுள் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினா வந்து இவங்க யாருக்கு இது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால லாக்டவுனால அவங்களுடைய தொழில் வந்து பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஃபினான்ஷியல் எய்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஃபினான்ஷியல் எய்டை கொடுக்கறதுக்காக தான் வந்து கூகுள் வந்து இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அஃபெக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம், சிட்பியை தானே சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சிட்பி அண்ட் கூகுள் சேர்ந்து தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸ்கீமை வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவா, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இயோடைய டர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த டர்ன் ஓவர் யாருக்கெல்லாம் 5 crore அபவ் இல்ல 5 crore இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கான லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ₹25 lakhல இருந்து 1 crore வரைக்குமான லோன் அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ கூகுள் அண்ட் சிட்பி சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், அதாவது கோவிட்னால அந்த லாக்டவுனால பாதிக்கப்பட்ட அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், மெயினா உமன் ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் எய்டை கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எம்எஸ்எம்இ கம்பெனியோடைய டர்ன் ஓவர் வந்து 5 crore மேல இருக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கான அமௌண்ட்டை லோனா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 lakhல இருந்து 1 crore வரைக்கும் லோன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சிட்பி எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நேற்று கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1990ல சிட்பி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணிய ராமன் அப்படின்ற பர்சன் தான் வந்து சிட்பியோடைய ஹெட்டா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், which state government will launch a mobile application for improving and tracking the collection of inorganic waste in local self-governing bodies? ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல இருக்கிற இன்ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணும் அண்ட் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து அந்த ஆப்ல காட்டும். ஓகேவா, ஸோ இந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி இந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதும் ப்ராப்பர் வேல வந்து அந்த கழிவுகளை வந்து கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து எப்பவுமே அந்த ப்ராப்பர் வேல கொண்டு போகணும் இல்லையா, ஸோ அது எந்த மாதிரி அதை பத்தின அவேர்னஸுமே வந்து இந்த மொபைல் ஆப்ல இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி அந்த கழிவுகளை அகற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இந்த ஆப்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தும், அதாவது ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் எந்த அளவுக்கான இந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட் வந்து வெளிவருது அப்படிங்கிற அந்த கவுண்டையுமே வந்து இது ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ராக்கிங் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடும்பஸ்ரீ மிஷன் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து வருவாங்க. ஓகேவா, அண்ட் இந்த குடும்பஸ்ரீ மிஷன் அப்படிங்கிறது எதுக்காக அந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாவர்ட்டி இல்லாம இருக்கணும், அவங்கள வந்து இன்னும் ஏழை மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடும்பஸ்ரீ மிஷன் அப்படின்றதையே கொண்டு வந்தாங்க. மெயினா பாவர்ட்டிய எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இத அதாவது ஏழ்மையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடும்பஸ்ரீ மிஷன் அப்படின்றதையே வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் தான் வந்து மெயினா இதுல வாலண்டியர்ஸா இருப்பாங்க. மெயினா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் தான் வந்து இதுல இருக்காங்க. அண்ட் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மொபைல் ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மொபைல் ஆப்ல அந்த வேஸ்ட்டை வந்து எப்படி ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் அண்ட் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தும் எவ்வளோ வேஸ்ட் வருது அப்படிங்கிறத அந்த ட்ராக்கிங்கையுமே வந்து அந்த ஆப் மூலியமா பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து அவங்க தனித்தனியான QR கோட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க. நெக்ஸ்ட்,
According to World Bank data, India has received dash in remittance in 2021. நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெமிட்டன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பணம் அனுப்புறது தான். ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல அந்த மாதிரி இருக்கிற அந்த ரெமிட்டன்ஸ்ல தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் 2021ல எந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 87 பில்லியன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் இதுல மேஜரா வந்து எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல 20% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நமக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னா யூஎஸ்ஏல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 87 பில்லியன்ல 20% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நமக்கு யூஎஸ் கண்ட்ரில இருக்கிறவங்க தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் ரெமிட்டன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா? செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா இருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து மெக்சிகோ கண்ட்ரி இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பிலிப்பைன்ஸ் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து ஈஜிப்ட் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. அண்ட் 2021ல இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் வந்து 87 பில்லியன். அண்ட் 2020ல வந்து இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 83 பில்லியன் டாலரா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2022 இருக்கு இல்லையா? 2022ல நமக்கு இந்த ரெமிட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 89.6 பில்லியன் வரைக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? அவங்கள அந்த எல்லா கண்ட்ரிஸோடைய ஓவரால் ரெமிட்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 589 பில்லியன் டாலர்ஸ். ஸோ இந்த 589 பில்லியன் டாலர்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் உடைய ரெமிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் வந்து இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். A joint airlift exercise OP Hercules was undertaken by the Indian Air Force and which of the following? ஓகேவா? நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த ஓபி ஹெர்குலஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸசைஸை. அதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சேர்ந்து நம்மளுடைய இந்தியன் நேவி இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இந்த எக்ஸசைஸுக்கான மெயின் தாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து வின்டர் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒன்னு வின்டர் ஸ்டாக்கிங். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை. ஓகேவா? மிலிட்டரிக்கு தேவையான அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை. ஓகேவா? இந்த லாஜிஸ்டிக் சப்ளைக்காக தான் இந்த ஓபி ஹெர்குலஸ் அப்படின்றத நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி சேர்ந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நம்மளுடைய இந்தியன் நேவி இருக்காங்க இல்லையா? ஒரு ட்ரைலேட்டர் நேவி எக்ஸசைஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்மேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சிட்மேக்ஸ் அப்படிங்கிறது நான் ட்ரைலேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ட்ரைலேட்டர் எக்ஸசைஸ் அப்படின்னா எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? 3 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூரை தான் வந்து டினோட் பண்ணுது. அண்ட் ஐ எந்த கண்ட்ரியை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா. அண்ட் டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து. ஓகேவா? அண்ட் எத்தனாவது எடிஷன் இந்த சிட்மேக்ஸோடைய எத்தனாவது எடிஷன் இப்போ நான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3rd எடிஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் சி இருக்கு இல்லையா? ஓகேவா? அந்தமான் சீல தான் வந்து சிட்மேக்ஸ் உடைய 3rd எடிஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத சிட்மேக்ஸ் உடைய 3rd எடிஷனை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ சிட்மேக்ஸ் உடைய 3rd எடிஷன் எங்க நடக்குது அப்படின்னா அந்தமான் சீல நடக்குது. இதை ஹோஸ்ட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? நம்மளுடைய இந்தியன் நேவி அண்ட் சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய நேம வந்து ராயல் சிங்கப்பூரியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் தாய்லாண்டோடைய நேவியை வந்து ராயல் தாய் நேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நேவியும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது 3rd எடிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல ஸ்டார்ட் ஆச்சு. அதை ஹோஸ்ட் பண்ணது வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போர்ட் பிளேயர் அப்படின்ற அந்த பிளேஸ்ல தான் வந்து
ஃபர்ஸ்ட் சிட்மெக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் எடிஷனை கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் எடிஷன் எந்த இயர் நடந்தது அப்படின்னா 2020ல நடந்தது. அதை யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் ராயல் நேவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் தாய்லாந்து இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இந்த சிட்மெக்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் தாய்லாந்து வேற என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைட்ரி ஒன்று, அப்புறம் ரீசெண்டா நடந்தது இல்லையா இண்டோ தாய் கார்பெட் அப்படின்ற எக்ஸசைஸ், ஓகேவா. இந்த சிட்மெக்ஸ் மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் தாய்லாந்து வந்து கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி ஒன்று, கார்பெட் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் நம்மளுடைய இந்தியா அண்ட் சிங்கப்பூர் இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ இந்தியா அண்ட் சிங்கப்பூர் வந்து என்னென்ன எக்ஸசைஸ்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போல்டு குருக்ஷேத்ரா ஒன்று, ஓகேவா. ஸோ என்னது போல்டு குருக்ஷேத்ரா ஒன்று, இன்னொன்று வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ சிம்பெக்ஸ் போல்டு குருக்ஷேத்ரா இது ரெண்டுமே வந்து இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் கூட கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ். நெக்ஸ்ட், who has won WTA ஃபைனல் டைட்டில், ஓகேவா. ஸோ இந்த WTA டென்னிஸ் ஃபைனல் இருக்கு இல்லையா, இதுல உமன்ஸ் கேட்டகரியில ஃபைனலை யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பைன் முர்காசா அப்படின்ற இந்த பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் இந்த வின் பண்ணது மூலியமா இயர் எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த இயருக்கான வேர்ல்ட் ரேங்கிங்கையுமே வந்து டென்னிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த கார்பைன் முர்ஹாசா அப்படின்ற பர்சன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 3ல இருக்காங்க, ஓகேவா. அப்போ வேர்ல்ட் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன், ஓகேவா. ஸோ இவங்க ஆஸ்திரேலியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஆஸ்லே பார்ட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் கன்சிக்யூட்டிவா வந்து 3rd இயரா, ஓகேவா, தொடர்ந்து 3 வருஷமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெலரிஸ் கண்ட்ரியை சேர்ந்த அரியானா சல்பேன்கா அப்படின்ற பர்சன் தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஓகேவா. ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரியானா சப்ளேங்கா அப்படின்ற பர்சன். அண்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பைன் முர்ஹாசா அப்படின்ற பர்சன் தான் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் நம்ம மென்ஸ் கேட்டகரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங்கா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோவாக் ஜோகோவிக் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஓகேவா. ஸோ உமன்ஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆஸ்லே பார்ட்டி அப்படின்ற பர்சன். அண்ட் மென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நோவாக் ஜோகோவிக் அப்படின்ற பர்சன். Next one. Which country will host 2029 ICC Men's Championship? ஓகேவா. ஸோ ஐசிசி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2023ல இருந்து நெக்ஸ்ட் 2031 வரைக்குமே வந்து அவங்க கிட்ட நடக்கிற ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹோஸ்ட் எந்தெந்த கண்ட்ரிலாம் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதுல 2029ல ஐசிசி மென்ஸ் சாம்பியன்ஷிப்பை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க, ஓகேவா. ஸோ ஐசிசியோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஐசிசியோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, துபாயில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதோடைய சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரேக் பார்க்லே அப்படின்றவர் தான் வந்து பிரசிடென்டா வந்து இருக்காங்க. அண்ட் இந்த ஐசிசி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1909ல வந்து இது எந்த நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ எந்த நேம்ல இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் 1909ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1965ல 1965ல இது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மாறுச்சு.
ஸோ எந்த இயரா எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஐசிசி அப்படிங்கிறது தான் வரும். இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ்னாலும் ஐசிசி தான், அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ்னாலுமே ஐசிசி தான். பட் இப்போ நம்ம ஐசிசியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அண்ட் இந்த நேம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1989ல. ஓகேவா? ஸோ 1989ல இருந்து தான் இதை என்னன்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 2023ல இருந்து 2031 வரைக்குமே ஆன ஈவெண்ட்ஸ் எந்த கண்ட்ரில ஹோஸ்ட் பண்ண போறாங்க, எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இதுதான் லிஸ்ட். பட் 2022 இருக்கு இல்லையா, 2022ல ஐசிசியோடைய 2020 வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்க நடக்க போகுது? ஆஸ்திரேலியால நடக்க போகுதா? இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்ப இந்த 2021 வின்னர் ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கண்ட்ரில தான் நெக்ஸ்ட் 2022க்கான வேர்ல்டு கப்பை கண்டக்ட் பண்ண போறாங்க. எத்தனாவது எடிஷன்? 8th எடிஷன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2024ல ஐசிசி மென்ஸ் 2020 வேர்ல்டு கப். ஓகேவா? ஸோ இந்த 2020 வேர்ல்டு கப்பை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ. இப்போ வரைக்கும் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை யூஎஸ்ஏல ஹோஸ்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஏ இந்த ஐசிசி உடைய டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் டோட்டலா இந்த ஈவெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4 2020 வேர்ல்ட் கப் இருக்கு, அண்ட் 2 ஐசிசி சாம்பியன்ஷிப் இருக்கு, அண்ட் 2 50 ஓவருக்கான வேர்ல்ட் கப் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2020 எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். 2024ல வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் 2020 வேர்ல்ட் கப் 2026ல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 2 பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அண்ட் 2028ல 2020 வேர்ல்டு கப் அகைன் நடக்க போகுது. ஓகேவா? அண்ட் அதை யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து தான் ஹோஸ்ட் பண்றாங்க. 2030ல நடக்க போகிற அதே வேர்ல்டு கப் 2020 வேர்ல்டு கப்பை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க? இங்கிலாந்து, அயர்லாந்து அண்ட் ஸ்காட்லாந்து. இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரில ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு வெளியிட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா இந்த டோர்னமெண்ட்ல, அதாவது ஐசிசில வேர்ல்டு கப்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? மெயினா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இருக்கட்டும். இங்க பாருங்க, ஜிம்பாப்வே, நமீபியா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான். ஸோ ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ்க்கான ஹோஸ்டிங் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 2020 வேர்ல்டு கப் எந்த இயர் அண்ட் எந்த பிளேஸ்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபியை பார்க்கலாம். ஓகேவா? 2025ல நடக்க போகிற இந்த மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபி எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மெயின் ஈவெண்ட்டை பாகிஸ்தான்ல ஹோஸ்ட் பண்றதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2025ல. அண்ட் நெக்ஸ்ட் ஐசிசி மென்ஸ் சாம்பியன்ஷிப் இப்பதானே பார்த்தோம். 2029ல மென்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபியை யாரு ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, அதை யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த வருஷம் 2027ல சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா. ஜிம்பாப்வே அண்ட் நமீபியாலையுமே ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடக்கிறதும் இதுதான் 2027 தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் 2031ல இதே 50 ஓவர் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, அது எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைம் எந்த இயர் அண்ட் என்ன ஈவெண்ட்டை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், who is the author of book title லால் சலாம்? ஸோ இந்த லால் சலாம் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு? ஸ்மிருதி ஜூபின் இரானி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதினது தான். 2010ல தண்டிவாடா அப்படின்ற பிளேஸ்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு 75 பேர்
கொன்னுட்டாங்க. ஓகேவா? சோ அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதின புக்கு தான் இது. இதுதான் ஸ்மிருதி இரானியோடைய ஃபர்ஸ்ட் புக்கும் கூட. அவங்க எழுதுற ஒரு ஃபர்ஸ்ட் புக்கும் இதுதான். இதோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால் சலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன். Which of the following was ranked second in the best global brands? ஓகேவா? சோ இந்த பெஸ்ட் குளோபல் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து யூகேல இருக்கிற YouGov அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? சோ YouGov அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த பெஸ்ட் குளோபல் பிராண்ட்ஸ் அப்படின்றத ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், யூகேல இருக்கு. இதுபடி வேர்ல்டுலயே நான் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்கல, என்னது செகண்ட் பெஸ்ட் கம்பெனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவை சேர்ந்த சாம்சங் கம்பெனி தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த என்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸா கூகுள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த YouGov படி தேர்ட் பிளேஸ்ல எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகேவா? அவங்களுடைய சர்வீசஸ் எப்படி இருக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களுடைய இனோவேஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பெஸ்ட் குளோபல் பிராண்ட்ஸ் அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூகுள், செகண்ட் பிளேஸ்ல சாம்சங். ஓகேவா? சோ லாஸ்ட் இயர் வந்து சாம்சங் இதே பெஸ்ட் குளோபல் பிராண்ட்ஸ்ல வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருந்தாங்க. இந்த இயர் வந்து அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. சோ தேர்ட் பிளேஸ்ல யாரு இருக்கா, நெட்ஃபிளிக்ஸ். ஃபோர்த் பிளேஸ்ல யூடியூப். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following country is re-elected to UNESCO's executive board for the term 2021 to 2025? ஸோ யுனெஸ்கோ உடைய இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 4 years டேர்மா எந்த கண்ட்ரியை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த போஸ்ட்ல அவங்க தான் இருந்தாங்க. ஸோ ரீஎலெக்ட் பண்ணது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை தான் வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் யுனெஸ்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அண்ட் இதுவும் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1945ல தான் வந்து யுனெஸ்கோவுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. யுனெஸ்கோவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்டிபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் யுனெஸ்கோவுடைய ஃபுல் நேம். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு. அண்ட் அதோடைய ஹெட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரி அசோலே அப்படின்றவங்க தான் வந்து யுனெஸ்கோவுடைய ஹெட் பர்சனா இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா யுனெஸ்கோ ரிலேட்டடா நம்ம நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுனெஸ்கோவுடைய ஓகேவா இதுல யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் லிஸ்ட்ல ஓகேவா கிரியேட்டிவ் சிட்டி லிஸ்ட்ல இந்தியால இருந்த ஒரு சிட்டியை ரீசெண்டா ஆட் பண்ணாங்களா, எந்த சிட்டியை ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஸ்ரீநகரை வந்து ரீசெண்டா வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்ரீநகரோட சேர்த்து டோட்டலா இந்தியால யுனெஸ்கோ உடைய எத்தனை கிரியேட்டிவ் சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகரையும் சேர்த்து டோட்டலா 6 சிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்னு வந்து மும்பை, இன்னொன்னு ஹைதராபாத், நெக்ஸ்ட் வந்து சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜெய்ப்பூர். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாரணாசி. அண்ட் சிக்ஸ்த் ஒன்னா ரீசெண்டா யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் சிட்டி லிஸ்ட்ல ஜாயின் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், who among the following awarded Indian Personality of the Year at IFFI? ஸோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா இருக்கு இல்லையா, IFFI உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. இதோடைய 52nd எடிஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவால நடக்க போகுது. ஓகேவா? சோ அந்த ஃபங்க்ஷன்ல இந்த இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வந்து எந்த 2 பர்சனாலிட்டிக்கு கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேமா மாலினி ஒன்னு, இன்னொன்னு பிரசூன் ஜோஷி அப்படின்ற பர்சன். ஓகேவா? சோ இவங்க 2 பேருமே பாலிவுட்ஸ் தான். சோ ஆப்ஷன் என்ன வரும், போத் பி அண்ட் சி. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் யாரு, அனுராக் சிங் தாக்கூர் இருக்காரு இல்லையா. ஓகேவா? அவர் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ நவம்பர் 20 to 28 நடக்க போகிற இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியால இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட் ஹேமா மாலினி அண்ட்
பர்ஷுன் ஜோஷி அப்படின்ற இந்த 2 பேருக்கு கொடுக்க போறாங்க. ஹேமமாலினி யாரு? ஆக்ட்ரஸ் கம் பொலிட்டீஷியன். ஓகேவா, முன்னாடி ஆக்ட்ரஸா இருந்தாங்க, இப்போ அவங்க பாலிடிக்ஸ்லயுமே வந்து ஈடுபடுறாங்க. அண்ட் பிரஷோன் ஜோஷி இருக்காரு இல்லையா, ஓகேவா, ஸோ ஃபிலிம் போர்டுடைய சேர்மனா வந்து இந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் நவம்பர் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.